இந்நிலையில் இந்த தியான இசையை நாம் கேட்டு சிறிது நேரம் தியானிப்போம்.
ஸோ தொடர்ந்து கவனத்தை எமது பிரம்மராந்திரம் உச்சிக்குழியில் வைத்து கவனத்தை நமது கவனத்தை நாம் கவனிப்போம். ஸோ இன்று எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். சோமையை நாம் கவனிப்போம். நாம் ஆறுதலாக, மனம் உடல் இரண்டும் ஆறுதலாக இருக்கின்றோமா? மனம் ஆறுதல், அதாவது எண்ணங்கள் இல்லாது இருக்கின்றோமா? இந்த எண்ணங்கள் பல வகையான எண்ணங்கள் நமக்கு வரலாம். ஸோ அவை நமது மனதை குழப்பாது ஆறுதலாக இருக்கின்றோமா? அவ்வாறு இருக்கும்போதே தியானம் சிறப்பாக செயல்படும். இந்த ஆறுதல் நிலை கிடைப்பதற்கு எது அவசியம்? நமக்கு அறிவு அவசியம். நமக்கு நமக்கு அந்த அறிவு, அதாவது ஞானம், அனுபவம் அவசியம். அதாவது இந்த சிந்தனைகளால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை, நாம் நேரத்தை வீணாக்குவோம். எனவே அந்த ஞானம் வந்தால் எமது கவனம் அமைதி அடைகின்றது. அமைதி அடையும் போது நமக்கு ஒரு ஆறுதல் வருகின்றது. ஸோ அந்த நிதானத்தை கொண்டு வருவோம். இந்த தியான நேரம் எமது மனதிடம் நாம் சொல்லுவோம், சிறிது அமைதியாக இருக்குமாறு. கடந்த கால எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களை நாம் ஒரு பக்கம் வைத்து ஒரு அமைதிக்கு போவோம். அதுக்கப்பால், நமது மனதுக்கு அப்பால் எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலை கவனத்தை வைத்திருப்போம். அதுவே நமது தலை உச்சிக்குழி. அங்கிருக்கும் நரம்புகளை நாம் தளர்வடைய செய்வோம். இந்த மைய நரம்பு தொகுதி இதுவே எமது கருவியாகும். இந்த மைய நரம்பு தொகுதியே எம்மை அமைதியான நிலைக்கு கொண்டு செல்வது. ஸோ இந்நிலையில் நாம் கடந்த வகுப்பில்
மூல ஆதார சக்கரம் பற்றி பார்த்தோம். இன்றைய நிலையில் நாம் இரு கைகளையும் மடியில் திறந்து வைப்போம். இடது கை வலது கையில் கையை அவதானிப்போம். நமது கைகளில் நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா? நன்றாக இரு கைகளிலும் இந்த நுண்ணதிர்வுகளை உணர முடிந்தால் நாம் சமநிலையில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். அதிர்ஷ்டம், அதாவது இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கின்றது, சமநிலையில் இருக்கின்றோம் என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் ஏதாவது நடந்திருந்தால் நாம் சில நேரங்களில் இந்த சமநிலை சிறிது பாதிக்கப்பட்டிருக்கும். வேலைகள் அதிகமாக இருந்தால் நிறைய வேலைகள் செய்து களைத்திருப்போம். நாம் சமநிலை செய்ய வேண்டும். அதன் முன்பு நாம் நமது மூல ஆதார சக்கரத்தின் உதவியை எடுப்போம். மூலாதார சக்கரத்தில் கவனத்தை போடுவோம். இது பெருமளவு அமைதி நிலைக்கு கொண்டு வரும், சமநிலைக்கு கொண்டு வரும். இந்த சக்தி மையம் நம்மை முழுமையாகவே சமநிலைப்படுத்த வல்லது. மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி மையம். இந்த சக்தி மையத்தை வளமாக்குவதற்கு எமது விருப்பங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். வேண்டாத விருப்பங்களே அந்த சக்தி மையத்தை களப்படைய செய்வது. எனவே இதில் நாம் கேட்போம், நமது முக்கோண வடிவமான அந்த புனித எலும்பில் குண்டலினி தாய் சக்தி இருக்கிறது. காலம் காலமாக எம்மோடு இருக்கின்றது. எம்மை முழுமையாக அறிந்து வைத்திருப்பவர் அவரே. அவரிடம் கேட்போம், தாயே, இப்பிறப்பில் எனக்கு முழுமையான தூய விருப்பத்தை தாருங்கள். நான் முன்னேற வேண்டும். நான் முன்னேற விரும்புகின்றேன். ஆத்மாவின் முழு ஆளுமையையும் எனக்குள் ஒளியூட்டி வெளிக்கொண்டு பாருங்கள் தாயே. எனக்கு அதற்கான தூய விருப்பத்தை எனக்குள் நிலைநாட்டி தாருங்கள். அவரே அந்த தூய விருப்பம், மன உறுதி. முதலில் மூலாதார சக்கரத்தில் நாம் மன உறுதி அவசியம். இதுவே எமது நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் எமது வாழ்வின் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றது. இதற்கு ஆதாரமாக இருப்பது குழந்தை உள்ளம், நமக்குள் இருக்கும் அந்த தூய்மை. இந்த மூலாதார சக்கரத்தில் நாம் கேட்போம், தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். குழந்தை தன்மை, குழந்தை உள்ளத்தோடு வைத்திருங்கள். இந்த குழந்தை உள்ளம் உமது இருதயத்தில் அமைய வேண்டும். எனவே இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது இருதயத்தை தூய்மையாகவும் நேர்மையாகவும் எந்த ஒரு களங்கமும் இல்லாத அமைதியான உண்மையான நேர்மையான இருதயத்தை எனக்கு தந்தருளுங்கள். இந்த எமது இடது இருதயத்தின் பீடம் தலை உச்சி குழிக்கு சற்று கீழ் இருக்கின்றது.
இப்பொழுது எமது இடது மூலாதாரத்தில் தியானிப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். இந்த உறுதிமொழிகளை சொன்ன பின்பு நாம் சிறிது அந்த இடங்களை நாம் அவதானிப்போம். எமது இடது மூலாதாரத்தை அவதானிப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கின்றேன். இது எமது இருதயத்தை முழுமையாக தூய்மையாக்குகின்றது. இந்த இருதயத்தில் கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவு இல்லாத ஒரு எளிமையான தூய்மையான திறந்த இருதயம். நாம் எமது இருதயத்தை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு நாம் திறப்போம். இந்த அன்பு சக்தி எம்மை நன்கு அறிந்தது. எனவே நாம் எதையும் ஒழிக்க முடியாது. எமது இருதயத்தை திறந்து வேண்டாதவற்றை வெளியே எடுத்து விடுவோம். தூய்மையை நிரப்புவோம். வலது பக்க மூலாதாரம். தாயே, எனக்குள் இருக்கும் வேண்டாதவை, அழிவுகரமானவை, தீயவை, அசுர குணங்கள், வேண்டாத விருப்பங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள். தாங்களே அவற்றை எடுக்க வல்லவர். தங்களுடைய துணை எனக்கு தேவை. நான் அவற்றை, எனது வேண்டாத அனைத்தையும் தங்களிடம் விட்டு விடுகின்றேன். அவற்றை முழுமையாக அகற்றி விடுங்கள் என்னிடமிருந்து. அவற்றை முழுமையாக அழித்து எனது நன்மையை முழுமையாக பாதுகாத்தருளுங்கள். இப்பொழுது எமது இரண்டாவது சக்தி மையம் சுவாதிஷ்டானத்துக்கு கவனத்தை அங்கு தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நாம் எமது இரண்டாவது சக்தி மையத்தை கவனிப்போம். இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி மையம். இதற்கு அமைதியை விரும்பும் சக்தி மையம். நாம் எப்பொழுதும் அமைதி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். கோபம், வெறுப்பு, சினம் என்பவை இதற்கு எதிரானது. எமது கவனத்தை நாம் நல்லவற்றில், எமது தூய விருப்பத்தில் வைப்போம். நான் முன்னேற வேண்டும். என்னை முழுமையாக வளம்படுத்த வேண்டும். அதுவே எனது தூய விருப்பம். இதில் நாம் கேட்போம், தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தாருங்கள். ஞானம்
இந்த ஞானம் எனது அறியாமையை முழுமையாக போக்கவல்ல அந்த ஞானத்தை எனக்கு தாருங்கள். இந்த ஞானம் தியான அனுபவங்களால் தியானம் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. அவற்றை நாம் கேட்போம். தாயே, எனக்கு அந்த ஞானத்தை தாருங்கள். நமது இடது சுவாதிஸ்தானத்தில் நாம் சொல்வோம், தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். இந்த ஞான பாதையில் நான் முழுமையாக செல்ல விரும்புகின்றேன். உங்கள் அருளால் நானே அந்த ஞானமாக இருக்கின்றேன். உங்கள் அருளால் நானே அந்த தெய்வீக அறிவாக இருக்கின்றேன். பிரம்மராந்திரத்திலிருந்து கவனிப்போம். நமது வலது சுவாதிஸ்தானம் தூய கவனம். தாயே, எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். கவனம் தூய்மை அடைவதற்கு அறிவு ஞானம் அவசியம். தாயே, எனக்கு தூய தெய்வீக அறிவை தந்து எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். கவனம் வெளி விடயங்களில் அலையாது எனக்குள் நான் கவனத்தை கொண்டு வர எனக்கு தூய ஞானத்தை தாருங்கள். தாயே, எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தாருங்கள், தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியே செய்கின்றது. இந்த அறிவு நிறைந்த கவனம் நமது வேண்டாதவற்றை அனைத்தையும் தவிர்த்து விடுகின்றது. மிஞ்சுவது நமது தூய ஆத்மாவாகும். ஆத்மாவுக்கு எதிரான அனைத்திலிருந்தும் நாம் நமது கவனத்தை தவிர்த்து நமது கவனத்தை முழுமையாக நமது தலை உச்சி குழியில் பிரம்மராந்திரத்தில் நமது ஆத்மாவில் நாம் கொண்டு வருவோம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா.
நான் இந்த எண்ணங்களோ கவலைகளோ பிரச்சனைகளோ அல்ல. தூய ஆத்மா. இந்த முழு பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. இந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் ஒரு தூய ஆத்மா என்ற இந்த நிலை மற்றும் நான் இந்த முழுமையின் ஒரு அங்கம் என்ற நிலை நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துகின்றது. நமது ஆற்றல், அறிவுத்திறன் என்பன இந்த சக்தி மையத்திலிருந்து வெளிவருகின்றது. நம்மை ஒரு அமைதியான இனிமையான கருணை நிறைந்தவர்களாக மாற்றுகின்றது. அமைதி நிறைந்தவர்களாக மாற்றுகின்றது. இப்பொழுது நமது நாபி சக்கரத்துக்கு கவனத்தை கொண்டு வருவோம். நாபி சக்கரத்தின் முதன்மையான பண்பு அமைதி. இது நமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பிக்கின்றது. நாபி சக்கரத்தில் அது வெளிவருகின்றது. நாம் வெளியில் கொண்டு வருகின்றோம் நாபி சக்கரம் மூலம். நமது உலக வாழ்வில் முழுமையான அமைதி, மன நிறைவு நமது நாபி சக்கரம் மூலம், நாபி சக்கரம் ஒளியூட்டப்படும் போது வெளிவருகின்றது. நமக்குள் அந்த பண்புகள் விருத்தி அடைகின்றது. நமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் அது தொழிற்பட ஆரம்பிக்கின்றது. அமைதி, மன நிறைவு, நிதானம், சமநிலை, ஒழுக்கம், நேர்மை, நன்னடத்தை, உண்மை, இவை வளர ஆரம்பிக்கின்றது. நாம் எமது சுயமரியாதை, கண்ணியத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த நற்பண்புகளே எமது கண்ணியமாக மாறுகின்றது. இவை அனைத்தும் மெதுவாக மற்றவர்களுக்கு பரவ ஆரம்பிக்கின்றது. எமது குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றது. மற்றவர்களை கருணையோடும் அன்போடும் கவனிக்கும் நிலை வருகின்றது. இதுவே நாபி சக்கரத்தின் பண்புகளாகும். இந்த உலக வாழ்வில் முழுமையான அமைதி, மன நிறைவு. குடும்பத்தில் முதலில் அமைதி நிலவுகின்றது. நமக்குள் இந்த அமைதியும் மன நிறைவும் வரும்போது அது குடும்பத்தில் பரவ ஆரம்பிக்கின்றது. இரு கைகளையும் நாம் அவதானிப்போம்.
நமது இடது நாடி வலது நாடி சமநிலை அடைந்து கொண்டு வருகின்றதா என்று கவனிப்போம். கவனிப்பது மட்டுமே, நாம் கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் அது நடைபெறட்டும். நாம் தொடர்ந்து இந்த தியானத்தில் இந்த பண்புகளில் கவனத்தை வைப்போம். இந்த நாபி சூரிய நாளம் என்று சொல்லப்படும் 10 இதழ்கள். தத்துவம் நீர் தத்துவம். இதனால் உப்பு நீர் சுத்திகரிப்பு வெகுவாக நமது நாபி சக்கரத்தை தூய்மைப்படுத்த வல்லது. நமது கைகளில் நடு விரலில் நாம் இந்த நாபி சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் முடிவடைகின்றது. எனவே இதனுடைய பிரச்சனைகளை எமது நடு விரலில் உணரலாம். கால்களில் கட்டை விரலில் நாம் உணரலாம். தலையில் நமது பிடரிக்கு சற்று மேல் உள்ள பகுதியில் நாம் உணரலாம். இதில் நமது நடு நாபியில் நாம் பிரார்த்திப்போம். இந்த நாபி குடும்பத்தில் குடும்ப வாழ்வுக்கு மிகவும் முக்கியமான ஒரு மையம். நமக்கு குடும்ப வாழ்வில் அமைதி, திருப்தி, சமநிலை கொண்டு வருகின்றது. கவலைகள் மறைகின்றது. பொறாமை, பேராசை மறைகின்றது. குடும்பத்தில் அமைதி நிலவுகின்றது. ஒருவருக்கு ஒருவரான உறவுகள் வளர ஆரம்பிக்கின்றது. ஒருவரை ஒருவர் கவனிப்பது அதிகரிக்கின்றது. இந்த குடும்பம் சமூகத்தின் ஒரு யூனிட், அழகாகும். எனவே குடும்பம் முன்னேறும் போது சமூகமும் அதனால் பயனடைகின்றது. எனவே இந்த நாபி சக்கரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நாம் எது வாய் மூலமாக எதை உண்டாலும் அது நமது வயிற்றுக்குள் செல்கின்றது. நாபி சக்கரம் நமது தொப்புள் பகுதியில் இருக்கின்றது. எனவே நாபி சக்கரம் நமது உடல் உள்ளுறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், சதயம் போன்றவற்றையும் கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் உண்ணும் உணவு சமநிலை உள்ளதாக, ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். நமது உடல் ஆரோக்கியத்துக்கு கூடாதவை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மனதிலும் அமைதி இருக்க வேண்டும். வேண்டாத எண்ணங்கள், தேவையற்றவை தவிர்க்கப்பட வேண்டும். பிழையான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், மதவெறி, அசுத்தமாக இருத்தல் என்பன தவிர்க்கப்பட வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சமநிலையை பேண வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செலுத்தாது அன்பு, கருணை, அமைதியோடு கையாள வேண்டும்.
கவலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். சுகாதாரமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் கஞ்சத்தனம் தவிர்க்கப்பட வேண்டும். தாராள மனம் அவசியம். நாம் நிறைவடைந்ததும் அமைதி மன நிறைவு வந்ததும் அது மற்றவர்களுக்கு பரவும் போதே எமக்குள் அது அதிகம் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றது. கஞ்சத்தனம் அந்த ஓட்டத்தை தடுத்து விடுகின்றது. அது நாபி சக்கரத்தை வளர்ச்சி அடைய விடாது தடுத்து விடும். இது தானாக நடைபெறும். நாம் அமைதி மன நிறைவு வந்ததும் நாம் மற்றவர்களில் அன்பு செலுத்துவது தானாக நடைபெறும் ஒன்று. தானாக நடைபெறுவதை நாம் காணலாம். இவ்வாறு இந்த நாபி சக்கரம் எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு உதவுகின்றது. ஆன்மீக பரிணாம வளர்ச்சி ஆத்ம முன்னேற்றத்துக்கு நமக்கு உதவுகின்றது. இந்த ஆத்ம முன்னேற்றம் என்றால் என்ன? எளிய வார்த்தைகளில், ஸ்ரீ மாதாஜியின் எளிய வார்த்தைகளில், எமது மனதில், அதாவது எமது எண்ணங்களில் மாற்றம் ஏற்படுகின்றது. எண்ணங்கள் தூய்மையடைந்து உயர்ந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கின்றது. செயல்களில் மாற்றம் ஏற்படுகின்றது. எமது செயல்களிலும் நாம் உயர்நிலையை அடைகின்றோம். உயர்வான செயல்களையே செய்கின்றோம். செய்யும் நிலை மாறுகின்றது. எமது கூட்டமைப்பு மாறுகின்றது. கூட்டமைப்பு எம்மை சூழ எமக்கு நிறைய நண்பர்கள் வந்து சேர்கின்றார்கள். இந்த உயர்நிலையை அடைந்தவர்களின் கூட்டம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே எண்ணத்திலும் செயலிலும் நாம் உயர்நிலையை அடைகின்றோம். இதுவே ஆத்ம முன்னேற்றமாகும். நம்மை சூழ உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் எமது பலம் அதிகரிக்கின்றது. நாம் தனித்தவர்கள் அல்ல. இந்த நாபி சக்கரம் எமது கல்லீரல், பித்தப்பை, இரைப்பை, குடல்கள், முக்கியமாக சதயம், மண்ணீரல், சதயம் இவற்றை கவனித்துக் கொள்கின்றது. உடல் ரீதியாக கைகளில் நடு விரல்களில் நாம் இதை உணரலாம். மூலாதாரம் மணிக்கட்டுக்கு சற்று மேல், சுவாதிசானம் 2 கட்டை விரல்கள், நாபி எமது நடு விரல். எமது நடு விரலை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நாம் நாபியில் கவனத்தை வைத்தோம். கவனம் எப்பொழுதும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எமது பிரம்மராந்திரத்தில் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். கவனம் பிரம்மராந்திரத்தில் இருக்காது வெளியில் சென்றால் கையை நாம் அங்கு கொண்டு சென்று சிறிது நேரம் வைத்து கவனத்தை அங்கு அமைதியடைய செய்ய வேண்டும். இது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தேவையாக ஏற்படும் போது செய்து கொள்ளுங்கள். எனவே நாம் தொடர்ந்து கவனத்தை பிரம்மராந்திரத்தில் வைத்துக் கொள்ளலாம்.
ஸோ இப்பொழுது எமது வலது கையை நடு நாபியில் வைப்போம். எமது தொப்புள் பகுதி இருக்கும் பகுதியில் நன்றாக வைப்போம். இதில் பிரார்த்திப்போம், தாயே என்னை திருப்தி அடையுமாறு செய்யுங்கள். எனக்கு அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளுங்கள். எனக்கு நிறைவான வாழ்வை தாருங்கள். உலக வாழ்வு நிறைவடைந்ததாக இருக்க வேண்டும். அப்போதே நமக்கு அமைதி கிடைக்கின்றது. நிறைவான வாழ்வை எனக்கு தாருங்கள். எமது இடது நாபி கையை கொண்டு செல்வோம் சற்று இடது பக்கம். இதில் பிரார்த்திப்போம், தாயே உங்கள் அருளால் நான் மன சாந்தியுடனும் பெருந்தன்மை தாராள மனத்தோடும் இருக்கின்றேன். நான் அமைதியாகவும் மன நிறைவோடும் தாராள மனத்தோடும் இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை நமது வலது பக்க நாபியில் வைப்போம். இங்கு நாம் சொல்லுவோம், இந்த தெய்வீக சக்தியே, இந்த தெய்வீக நற்பண்புகள், ஆத்மாவின் இந்த தெய்வீக நற்பண்புகளே எனது கண்ணியமாகும். இவை அனைத்தும் நமக்கு கண்ணியத்தை தருகின்றது. டிக்னிட்டி, கண்ணியம். இதை வெளிப்படுத்துபவர் நமது குண்டலினி தாய் சக்தி. குண்டலினி தாயே, நீங்களே எனது கண்ணியமாவீர்கள். நாம் அவருடைய குழந்தைகள், தாயின் குணத்தை பிரதிபலிப்பவர்கள், கண்ணியமானவர்கள், கண்ணியம் நிறைந்த குழந்தைகள். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். நீங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர். எனது பண பிரச்சனைகள், குடும்ப கவலைகள் எதுவானாலும், அல்லது உடல் உபாதைகள், மன உபாதைகள், எனது ஆரோக்கியம் அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். மேலும் நமது இந்த நாபி சக்கரத்தை வளம்படுத்துவதற்கு ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். இதை நீங்கள் கவனிக்கலாம். சிலது உங்களுக்கு சில விடயங்கள் உங்களுடைய மனதை தொடுவதாக இருக்கும். அவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் பின்பு. இப்பொழுது மீண்டும் நமது இடது வலது நாடியை கவனிப்போம். இடது கை வலது கையை கவனிப்போம். சமநிலையில் இருக்கின்றதா?
ஸோ எல்லோரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக வந்திருப்பீர்கள். எமது கால்களை நாம் உப்பு நீரில் வைப்போம். வைத்து சிறிது எமது கல்லீரலில் சிறிது கவனத்தை போடுவோம். எமது நாபி சக்கரம். ஸோ எமது இடது கையை எமது வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். குண்டலினி தாழ் சக்தியை நாம் கேட்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். ஒவ்வொரு கலத்தையும் அந்த தெய்வீக அன்பு சக்தியால் நிரப்பி விடுங்கள். உங்கள் வருகையை நான் உணரச் செய்யுங்கள். கல்லீரலில் குளிர்ச்சியாக உணரச் செய்யுங்கள். எனது கல்லீரலை குளிர்மை அடைய செய்யுங்கள் தாயே. எனக்கு தூய்மையான அமைதியான அறிவு நிறைந்த கவனத்தை தந்தருளுங்கள் தாயே. இந்த கல்லீரல் இருக்கும் பகுதியில் நாம் எமது இடது கையை வைத்திருக்கின்றோம். அதில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதான்னு பார்ப்போம். வலது கையில் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை வாங்கி இடது கை மூலம் அது கல்லீரலுக்கு செல்வதை நாம் கவனிப்போம். தாயே, எனக்குள் இருக்கும் கோபம், வெறுப்பு, சினம் என்பவற்றை முழுமையாக எடுத்து விடுங்கள். இவையே எமது கல்லீரலை பாதிப்பவை. எனக்கு அமைதியை தந்தருளுங்கள், நிதானத்தை தந்தருளுங்கள், பொறுமையை தந்தருளுங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். நாபி சக்கரம். The third center, which we call as the Nabhi Chakra.
This center is on one side is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this, and the light, when it spreads, you become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight, I have seen people have given up drugs. Overnight alcoholism, overnight everything. And they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have a hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now, all matter, whatever it is, we are materialistic, it's a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting your love in it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. And you don't need anything, because everybody is looking after your needs. Now I have told them I love flowers, because I don't take anything else. So you must see, whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So, you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you.
Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahaja-yogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. ஸோ இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். இதுவும் நமது நாபி சக்கரம் மற்றும் நமது சுவாதிஸ்தானம் இரண்டுக்கும் அமைதி முக்கியம். அதனுடைய நட்பண்புகள் வெளிவர வேண்டுமானால் அமைதி முக்கியமான ஒன்று. ஸோ அது பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் உரை. சுவாதிஸ்தானத்தில் அமைதி அவசியம், நிதானம் அவசியம். அவ்வாறு இருந்தாலே நம்முடைய நல்ல ஆற்றல்கள் முழுமையாக வெளிவரக்கூடியதாக இருக்கும். அதேபோல் நாபியிலும் அமைதி, மன நிறைவு அவசியம். அவ்வாறு இருந்தாலே குடும்பத்தில் அமைதி நிலவும். எனவே குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படும். ஸோ இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். You have not entered into any competition here. Just to relax. Just 1 minute. Relax. Then the more you want to do about Sahaja Yoga, again you are tense. I have to meditate early in the morning, I have to get up tomorrow early in the morning. You see, you go on questioning yourself. Whole night you won't sleep. And when you are meditating, you are losing. Relax. God is looking after you, believe. He is going to give you realization and He is going to look after you and He is going to wake you up in the morning too. But relax. The first idea that I can do it is wrong. He has to. It's not working. ஸோ இது முக்கியமாக நமது வலது நாபி. நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. ஏனென்றால் நான் அதன் ஒரு அங்கமாவேன். அதாவது குடும்பத்தில் நாம் ஒரு அங்கமாக இருப்பது போல் இந்த பெரிய தெய்வீகத்தின் இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். எனவே நாம் முழுமையாக கவனிக்கப்படுகின்றோம். ஸோ நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே கவலைகள் மறைகின்றது, அமைதி நிலவுகின்றது மற்றும் நமக்கு கண்ணியம் வருகின்றது. நான் இந்த தெய்வீகத்தின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. நமது இடது கையை நாம் நமது வலது நாபியில் வைத்து இந்த உரையை கேட்போம். Out because you think you can do it. If you can come to this conclusion that I cannot do it, it is His mercy, His graciousness has to come. But after realization, you have to do something in the sense, you have to desire.
But when I say you have to desire it again, you will say, all right, now I'm going to sit down here and nail myself to this place and I'm going to sit down and desire it. This desire is a dead desire. You see, just pushed onto your head that, oh, I must desire, mother has told I must desire. You have to be hungry. You don't say that I have to desire that, I have to be hungry. The hunger is from within, which is there, no doubt, but is clouded. The hunger is clouded because you have fear. If you put a goat before a tiger and give him to eat, he will reduce with that eating whatever it is. Because it has that fear that there is a tiger which is going to eat him. So first kill all the imaginary tigers around. Again we come back to the same. That desire must come from within. And it is there. What is clouded? Relax. It should not be that I am very relaxed. It's childlike. It's silly. A relaxed person is just like a child. So not to get frightened, try to relax. That's all. For everyone. But relaxation never means that you are inactive. On the contrary, the person who is relaxed is extremely active on the exterior, but inside is absolutely silent. Absolutely relaxed and at ease. Outside you may feel, as you know now, at this time, tremendous vibrations are flowing. And I can see the flow, tremendous. And all the chakras are doing like this around me. But I see them and they are playing. At the most I may stop talking. But it is flowing. So whether it is for the seeking or for anything else in the world, first thing is that you must take an attitude of a relaxed witness. If you can do that, then those who are not feeling vibrations will definitely feel. I've seen people on whom I've been working, it wouldn't work out. Of course, they were not rude or even arrogant, but felt very sad that they couldn't get the vibration. So I said, all right, today you go and enjoy the flowers in the garden, enjoy the birds, and talk to the sky, and come back to it. It works out. Because you have been always like this. In Sahaja Yoga, you don't have to achieve anything. You become. First you become, and then mentally you understand Sahaja Yoga. But those who try to understand Sahaja Yoga mentally first are really in for trouble. Because when you read it, it
sounds so great and you think, oh God, where am I? So, please, if you give realization to someone, take it easy. It will grow. Don't give advent to it. Next moment. We do it. Why? We think we should impress the person that Sahaja Yoga is a great thing and the person must read Advent, so he'll come to Sahaja Yoga and will establish this man because he will see and will be impressed. If somebody is going to be impressed by these things, such a person is of no use for Sahaja Yoga. Take it wrong. If they are going to be impressed by something exterior and superficial, how far will they go? They have to achieve it within themselves, their own spirit. They have to be impressed by themselves, by their own achievements. ஸோ ஒரு சிறிது நேரம் நாம் இந்த இந்த இசை இது அது இயற்கையோட ஆன ஒரு இசை, அதை கேட்டு ஒரு சிறிது நேரம் தியானித்த பின்பு நாம் நமது தியானத்தை முடித்துக்கொள்வோம்.
ஸோ இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஸோ அது மூலாதார சக்கரம், முதலாவது சக்கரம், சுவாதிஸ்தானம், நாபி, இருதயம், விஷுதி, ஆக்யா, சஸ்ரர, ஒரு முடிச்சு. ஸோ இந்த அன்பு சக்தியை எமது கவனத்தோடு நாம் முடிக்கின்றோம். இரண்டாவது தடவை மெதுவாக மேலே எடுத்து சென்று இரண்டாவது முடிச்சு. தாயே, என் கவனத்தில் எப்போதும் அமர்ந்திருங்கள். கவனமே முக்கியமான ஒன்று. மூன்றாவது தடவை மூன்று தடவை முடிச்சு போடுவோம். முடிச்சு போட்ட பின்பு நமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்த எங்கும் நிறைந்திருக்கும், இந்த இயற்கை முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தியை நம்மால் உணர முடிகின்றதா? நமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இருகைகளையும் கூப்பி வணங்கி ஸ்ரீ மாதாஜிக்கு நமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவிப்போம். அவரே நமக்கு இந்த ஞானம் அனைத்தையும் தந்து நம்மை வழி நடத்துகின்றார். ஸ்ரீ மாதாஜி, அனந்த கோடி நன்றிகள் தாயே. இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். தியானம் எப்படி இருந்தது? சொல்லுங்க. ரெண்டாவது யுகா வரையில அடுத்த கிளாஸ் வரேன்னு சொன்னா.
ஆ ஓகே. என்னது சுதா என்ன பேர் சொன்னீங்க? ஜுஹா ஜுஹா. ஆ சரி. ஓகே, ஓகே.